டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. நிறைய ஆசை இருக்குது மேம். நிறைய ஆசை இருக்குது. நிறைய ஆசை இருக்குது. சொல்ல முடியல அந்த விஷயம். போன வருஷம் நல்லா போச்சு. இதோட இந்த வருஷமும் நல்லா போகணும். நல்லா ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருந்தால் சந்தோஷம். இந்த வருஷம் நம்ம குணத்தை மாற்றிக்கணும். நல்லா கெட்ட எண்ணங்களை போய்கிட்டு நல்ல எண்ணங்கள் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது எதுலேயும். எல்லாருக்கிட்டையும் ஒரு பொறுமையாக இருந்தேன்னா பொறுமையாக இருந்து பதில் கொடுத்தாலே போதும். மற்றபடி வேறு தெரியும். இந்த வருஷம் எப்படி சொல்கிறது, நிறையா எந்த ஒரு விபரீதம் நடக்காது. நல்லா சந்தோஷமாக எல்லோரும் நல்லா இருக்கணும் போதும். இதுதான் எங்களோட இது. இந்த வருஷம் நிறைய ஆக்சிடெண்ட்டு, நிறைய பாலியல் வன்கொடுமைகள், அப்புறம் தேவையில்ல பிரச்சனைகள் இதெல்லாம் வராது இருந்தாலே போதும். போன வருஷம் அதெல்லாம் நிறையா இருந்தது. இந்த வருஷம் அதெல்லாம் இல்லாத அந்த கடவுள் காப்பாற்றிக்கினா நல்ல ஒரு சந்தோஷம். ராசி பற்றி எப்படின்னா, இந்த வருஷம் 4 ராசிகளுக்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி சிம்ம ராசி, தனுசு ராசி, கடகம், மீனம் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் கம்மின்னு இருக்கிறாங்க. நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அதில் நெகட்டிவ் இருக்கிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவ் கம்மி. அதனால் இப்போ நிறைய இந்த ரிஷப ராசி அந்தமாரி ராசிங்களுக்கெல்லாம் ஒரு விருச்சகம், கும்பம் இதெல்லாம் கொஞ்சம் இந்த வாட்டி பாசிட்டிவ் அதிகம். இதில் நெகட்டிவ் கம்மி. அவ்வளோ. இந்த நியூ இயர் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. லாஸ்ட் இயரில் என்னெல்லாம் லெசன் கற்றுக்கிட்டனோ அந்த லெசன் எல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த நியூ இயர் வேறு லெவலில் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் நம்மளும் சந்தோஷமாக இருந்து சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. உள்ளே நுழையும் போது கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது கோவிலில். பட் ஆனால் ஆல் இஸ் வெல், எவ்ரி திங் இஸ் ஹேப்பன் ஃபார் அ ரீசன். சரி, கோவிலில் அம்பாவை பார்த்துட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால வந்திருக்கோம். எல்லாமே எல்லா வருஷத்துலயும் நம்ம ரெசல்யூஷன் ஒன்று வச்சிருக்கோம்ல, கண்டிப்பா கடைபிடிச்சோம். நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? ரெசல்யூஷன்லாம் சுத்த வேஸ்ட்டு. கோ வித் த ஃப்ளோ. ஆல் ஆர் பாசிங் கிளவுட்ஸ். சும்மா ரெசல்யூஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது 1 மாதம் 2 மாதத்தில் க்ளோஸ் பண்ணுறத விட பெட்டர் எந்த ரெசல்யூஷனும் வேணாம். ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கோமா, அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணோமா, போயிட்டே இருக்கணும். இதுதான் ஒரே மோட்டிவ். போன வருஷம் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த வருஷம் அதை தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம், அந்த மாதிரினா போன வருஷம் இந்த மிஸ்டேக் பண்ணோம்னா எல்லா இயருமே ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருப்போம். ஒவ்வொரு மிஸ்டேக்லேருந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டு அடுத்த வருஷம் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். போன வருஷத்தில் பண்ண மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா என்னோடது நான் எங்கே நிற்கணும், எங்கே நோ சொல்லணும்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ நோ சொல்கிறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நோ நல்லாவே சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தில் ஒரு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. எஸ், தேங்க்யூ. புத்தாண்டு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. புத்தாண்டு இந்த வருஷம் நல்லா எல்லாருக்கும் சந்தோஷமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. 2025 நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த புத்தாண்டில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும், 2 பேர் கப்பிள்ஸாலாம் சேர்ந்து எதாவது பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன நினைச்சதுங்க? என்ன பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் ஆச்சு, நல்லபடியாக ஒரு பேரன் பேத்தியா நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும். போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்கு. போன வருஷம் இதை நான் பண்ணிட்டேன், இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறது என்ன? சொல்லு பரவாயில்ல. இல்லை அது வீட்டு பிரச்சனை, வெளியே வந்துட்டேன், திருப்பி வந்துட்டேன். இனி அது மாதிரி நடக்கூடாது. நியூ இயர் நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பர்த்டே வேறு, நல்லா போயிட்டுருக்கு. ரெசல்யூஷன் ஒன்று இருக்கும்ல, நியூ இயர் அப்போ ஏதாவது ரெசல்யூஷன் இருக்குல்ல, ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் கோவம் வரும், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. ஸோ போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது இதை நான் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மூமெண்ட், அப்படி இல்லைன்னா இது நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மூமெண்ட் அப்படிலாம் எதுவும் இல்லை. கோவம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேறு நல்லா போயிட்டு நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கணும். நாதஸ் மீடியா யூடியூப் சேனலுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயர் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும்மா. நல்லா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அம்பாள் அருளால் தாயை பார்க்குறதே பெரிய விஷயம். நம்ம பார்த்துட்டோம், எல்லோரும் நல்லா இருக்கணும். ரொம்ப கோபம் வரும், அதை கட்டுப்படுத்தலாம்னு நினச்சிருக்கேன். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு கோயில். வந்ததோட இது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேண்டியதான் நினச்சான். ஆஞ்சநேயர் நினச்ச ஒரு பூ விழுந்துச்சு. பூ தானே பூதா. அப்புறம் நாகத்தம்மன் நினச்சா
ஒரு மாலை வந்து அப்படி விழுந்துச்சு, வனத்துலாம் நினச்சி இது நல்லபடியாக இந்த புத்தாண்டு எப்படி போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நல்லா போகணும். நல்லபடியாக ஆரோக்கியம் வந்து சொந்த கைகால் சந்தோஷம் எல்லாருமே மக்கள் அனைவரும் எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த புத்தாண்டு நான் அதை செய்யவே கூடாது அப்படின்றது ஒரு யோசனை. ஆமாம் ஆமாம், நம்ம கெட்ட பழக்கம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு செய்யணும், கொஞ்சம் கெட்ட பழக்கம் அதெல்லாம் கொஞ்சம் மறக்கணும், கொஞ்சம் கம்மி பண்ணணும், அதை வந்து பார்த்துக்கணும். இந்த புத்தாண்டு எப்படி சார் போயிட்டு இருக்கு? இது நல்லா தான் போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த புத்தாண்டு இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்களா? வீடு கட்டணுன்னு இருக்கா, கட்டி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்ன கிஃப்ட் இந்த வருஷத்துல உங்க ஒய்ஃப் நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அது வீடு தான் கிஃப்டாக கொடுக்கலான்னு. ஸோ உங்களுக்கு மேடம் என்ன ரெசல்யூஷன் உங்களுக்கு? எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் இருக்கேன். ஸோ போன வருஷம் இவர் வந்து இதை பண்ணிட்டே இருக்காரு, இந்த வருஷம் அதை மாத்திக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கோவப்படுவாரு, அதை மாத்திட்டா நல்லா இருக்கும். நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, அது மட்டும் பண்ணாலே கரெக்டாக. அதனால உனக்கு கோவம் வருது. ஓகே. இந்த நியூ இயர் எப்படி இருக்கு உங்களுக்கு? நியூ இயர் எப்போ போல இப்படியே தான் இருக்கு. இப்படியே தான் இருக்கு. ஸோ நீங்க ரெசல்யூஷன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா நீங்க நியூ இயர்க்கு? ஆமா அக்கா, என்ன எடுத்திருக்கோம்க்கா. நாங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து கோவப்படக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கோவம் வரும், அந்த ரொம்ப கோவம் வரும். அப்புறம் வேற எதுவும் இல்லைக்கா. ஸோ நீங்க போன வருஷம் நான் இதை பண்ணேன், இந்த வருஷம் நான் அதை மாத்திக்க போறேன் அப்படின்னா கோவம் இல்லை. இப்போ வந்து இப்போ நிறைய பிரச்சனைலாம் வருதுல்ல, அதை நம்ம வந்து எதுலேயும் நம்ம தலையிடக்கூடாது. நாளையிடக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன பிளான்லாம் வச்சிருக்கீங்க இந்த நியூ இயருக்கு? இந்த நியூ இயருக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம், அவ்வளோதான். இப்போ தான் வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது மேலே தான் தெரியும் அடி உத எப்படி வாங்க போகிறோன்ட்டு. புரியல. ஃபுல்லாக மைனஸ் தான். மைனஸ் ப்ளஸ்ஸா? ஆமாம், ஃபுல் மைனஸ் தான். இந்த வருஷம் தான் ப்ளஸ்ஸாக இருக்குது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வந்து மீமோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மீம் சொல்லுவீங்க? மீமோட கனெக்ட் பண்ணுறதா? வாயில் ஸ்வீட் வச்சு அடியில் வெடி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துல மீமோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மீம் அது நல்லா பாசிட்டிவாக எந்த மீம் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ ரெசல்யூஷன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ரெசல்யூஷன் வந்து ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாதுன்றது தான் ரெசல்யூஷன் இந்த வருஷம். ஏன்னா வருஷம் ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வருஷம் நோ ரெசல்யூஷன். போன வருஷத்துல பண்ண தப்பு நான் இந்த வருஷம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதோ தப்பு பண்ணது எல்லாமே தப்பு. போன வருஷம் பண்ணாத தப்பு இந்த வருஷம் பண்ண மாட்டேன்றதா? போன வருஷம் கல்யாணம் பண்ணல, இந்த வருஷம் இப்படியே கல்யாணம் பண்ண போகிறேன், அதான் பெரிய தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாதனை, அதுதான் பெரிய சாதனை எனக்கு. கல்யாணம் பண்ணுறதே பெரிய சாதனை. அதுவா, நான் வருஷம் நானும் நண்பர் தான் இருக்கேன். ஏதாவது நல்லா பெரிய கோயிலுக்கு போகிற வழக்கம் உண்டு. அதில் ஒரு சிவன் கோயில் திருமலை வேலை பார்த்துட்டு அப்படியே மாங்காடு பார்க்குறோம். அடுத்தது குன்றத்தூர் கோயிலுக்கு போகிறோம். வருஷம் இந்த வழக்கமாக வச்சுக்கிறோம். அந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எனர்ஜி, டெம்பு அதெல்லாம் நிறைய கிடைக்குது எங்களுக்கு. ஆமாம், இந்த புத்தாண்டு எப்படி போகணும்னு ஆசைப்படுறீங்க சார்? நான் நிறைய பிளான் வச்சுருக்கோம். அதை இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் நிறைய வச்சுருக்கோம். அது மந்த் வைஸாக பிளான் பக்கா பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நடக்கணும்னு வேண்டின்னு வந்திருக்கேன். இந்த வருஷத்துல இதை நான் பண்ண மாட்டேன், இதை நான் மாத்திக்க போறேன் அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க? நான் நிறைய உள்ளவரும் பேசுவேன், அதை குறைச்சிக்கணும்னு வச்சுன்னு இருக்கேன். அதை தவிர எனக்கு எந்த கெட்ட பழக்கமோ அன்வான்டாக வேலை எதுவும் கிடையாது. உள்ளவரும் பேசுவேன், எல்லாரையும் சின்ன டக்குன்னு கமெண்ட் அடிப்பேன் எல்லாரையும். அதெல்லாம் குறைச்சி நல்லபடியான பேர் வாங்கலான்றது. ஸ்டேட்டஸில் ஃபோட்டோ கொஞ்சம் அதிகமாக போடுவார், அதை கம்மி பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆமாம், நான் காலையிலேருந்து ரெண்டு போட்டு தான் போட்டேன். 25 போடுறேன், 2 போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். போன வருஷம் இதை நான் பண்ணேன், இந்த வருஷம் நான் பண்ணவே மாட்டேன். போன இதே தான் இதேதான் ஒவ்வொரு வருஷமும் நான் இதுதான். எனக்கு வேறு பெரிய இதெல்லாம் கிடையாது. இதுதான் குறைச்சிக்கணும் ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறேன். ஆமாம், இந்த மொபைல் நோண்டுறதையும் இந்த மாதிரி நிறையா கமெண்ட் அடிக்க ஜாலியாக நிறைய பேச இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், வேறு ஒன்று. இவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் போயிருக்கு, பரவாயில்ல. இந்த புத்தாண்டு சாமியை சாமியை பார்த்தோம், இவ்வளோ தூரம் வந்தோம், அது சாமிக்கு தான் நன்றி. இந்த புத்தாண்டு நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வருஷம் நான் இதை பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? அப்படிலாம் இல்லை, கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இது தான், அது போதும். புரியுது? போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நான் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ரொம்ப நன்றி. நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பேரம் பேச்செல்லாம் எடுத்தாச்சு, அதனால் நமக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் ஆண்ட முடிஞ்சது நல்லா இருக்குது. என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த புத்தாண்டுல மக்களுக்கு? புத்தாண்டு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும், வேறு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக வாழணும். அதுதான் கடவுள் எவ்வளோ படைச்சிருக்கிறது. இந்த வருஷம் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒன்றும் கிடையாது, எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். பொது ஜனங்களோட உடம்பு நல்லா இருக்கணும், அப்போ தானே அவங்கள பார்க்க முடியும் வந்து. அதான் அதுதான். போன வருஷம் இல்லை, நல்லா தான் ஓடிச்சு.
இந்த வருஷம் அதே மாதிரி ஓடணும். சண்டை சச்சரவு இல்லாத ஜனங்கள் வாழணும், அதுதான் மெயினாக. நல்ல இன்றைக்கி தான் இந்த வருஷம் தான் சந்தோஷமாக இருக்குது, நல்லா சந்தோஷமாக கொண்டாடுறோம். நாங்கள் வந்து இதில் கங்கா நகர் இருக்கோம், கங்கா நகர்லேருந்து மாங்காட்டை தரிசனம் பார்க்க வந்திருக்கோம். அதுக்கடுத்து சில்ட்ரன் பார்க்கு போகலான்னு பிளானில் இருக்கோம். எங்கள் பொண்ணுங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் உள்ளே போயிருக்காங்க. இந்த புத்தாண்டுல நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாக்கா? நான் ஏதாச்சும்னா எப்பவுமே நான் ஏதாவது செய்யணும் போகணுன்னு வரும் இருப்பேன். இப்போ போகும்போது ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன். புத்தாண்டு சந்தோஷமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் மக்களும். நான் என்ன படம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அதை ஆசைப்பட்றேன். அக்கா பொண்ணுக்கு இப்போ மாங்காட்டு கோயில் கொஞ்சம் நான் போரூரில் இருக்கேன். உள்ளே போகல, கூட்டம் நிறைய இருக்குது, போக முடியாது. பார்த்துட்டு வந்துட்டோம். வர வழியில் பெருமாள் கோயில் அதை பார்த்துட்டு வந்துட்டோம். போன வாட்டி வரல கோயில், நல்லா தான் போச்சு, சந்தோஷமாக இருக்குது. இல்லைங்க, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ரிசல்ட் மாறினே இருக்குது. அது நல்லபடியாக போட்டோம், அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் அப்படியே நல்லபடியாக போகணும். கஷ்டம்தான், ஏன்னா கடற்கரை சேர்ந்ததுனால கஷ்டம்தான். இந்த வாட்டி நல்லதே நடக்கணும்.